சித்தர்கள் எல்லாரும் அட்வான்ஸ்ட் சயின்டிஸ்ட். அவங்க மேஜிக் பண்ணுறவங்கலாம் கிடையாது. அவங்கக்கிட்ட போய் இவங்கள வசியம் பண்ண முடியுமா, அவங்கள வசியம் பண்ண முடியுமா, இவ்வளோ சொத்து கிடைக்குமா, சூனியம் வச்சு இப்படியெல்லாம் சொல்கிறவங்க சித்தர் கிடையாது. தண்ணி மேலே நடக்கிறது இந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் சித்தர்கள் கிடையாது. உண்மையான சித்தர்கள் யாருன்னா, மக்களுக்காக சேவை செய்கிறவங்க, மக்கள் நலனுக்காக வேலை செய்கிறவங்க, விஞ்ஞானபூர்வமாக என்னவெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் செய்கிறவங்க தான் சித்தர்கள். குண்டலினி எழுப்பி கடவுள் நிலையை அடைஞ்சு சட்டிக்குள்ளே வச்சு யூனிவர்சல் எனர்ஜியாக பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க சித்தர்கள். அந்த காலத்துலேயுமே எல்லாருமே சித்த நிலை அடையலை. ஸ்கூலில் எப்படி 40 மார்க் வாங்கினாலும் பாஸ், 100 மார்க் வாங்கினாலும் பாஸ் ஆகிறோம். அது மாதிரி சில பேர் சித்தியில் எல்லாத்தையுமே அடைஞ்சாங்க. சில பேர் என்னவெல்லாம் அவங்க மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அவங்களோட சூழ்நிலை இதை பொறுத்து தான் அவங்க சித்த நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் நான் சித்தராயிட்டேன், நான் தான் கடவுள், என்கிட்ட வா, இவ்வளோ 1000 கொடு, இவ்வளோ லட்சம் கொடுன்னுலாம் சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்ப வேண்டாம். மக்களை ஏமாற்றி இவங்கெல்லாம் சும்மா காவி வேட்டி போட்டுட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு, சில பேர் கமண்டலம் கூட வச்சுப்பாங்க, சில பேர் நீண்ட அங்கி போட்டுப்பாங்க, நான் தான் சித்தர், நான் தான் சாமி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறவங்களெல்லாம் நம்பாதீங்க. பொதுவாக சித்தர்கள் கண்ணு அப்படி ஒரு பிரைட்டாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், அதில் ஒரு ஒளி தெரியும். இப்போ ஃபேக் குருஸ் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கண்மையை போட்டு தன்னை தானே குருன்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையான சித்தர்கள் நேரடியான பிரபஞ்ச தொடர்போடு இருப்பாங்க. அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைப்பாங்க. பிரபஞ்ச சக்தி, காந்த சக்தி இதெல்லாம் உள்ளடக்கி நிறைய காரியங்கள் பண்ண முடியும். அவங்க எப்படி சித்த நிலை அடைகிறாங்கன்னா, குண்டலினி எழுப்புறாங்க. பின்னால் குண்டான் அதுலேருந்து எழும்பி, மூலாதாரத்துலேருந்து எழும்பி ஆக்குனை சக்கரம் வரைக்கும் நம்மளுக்கு குண்டலினி எழும்பிடுது. அது ஒரு ஆண்டனா மாதிரி, ரிசீவர் மாதிரி. மேலே இருக்கிற சக்தி, எனர்ஜி இது எல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது. இந்த சக்தி மூலமாக தீர்வுகள் காண முடியும். சில பேர் தானாகவே குண்டலினி சக்தி எழுப்பிடுவாங்க. இமோஷ்னலாக ஒரு சந்தோஷம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை கூர்ந்து எதையாவது ஒன்று கவனமாக செய்கிறதுனால, இல்லை பக்தியாக பாடல் பாடுறது, பலி கொடுக்கும்போதெல்லாம் சாமி இது குண்டலினி சக்தி எழும்பிடும். அவங்களுக்கே அது தெரியாது. மனம் மாற்றம் காட்டி கொடுக்கும். சில பேர் ஆக்சிடென்டெலாம் ஆவாங்க. குரு மூலமாக குண்டலினி சக்தி எழுப்புறது ரொம்ப ரொம்ப அவசியம். குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிப்பீங்க. ஃபேக் குரு எல்லாம் பிஸ்னஸ்க்காக பண்ணுறது. நம்ம கடவுளர்கள், சித்தர்கள் மனதார வேண்டி குருவாக ஏற்றுக்கணும். அவங்க இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்த சித்தர்களை நாம் குருவாக ஏற்றுக்கணும். மக்கள் சேவை செஞ்சு, நல்லது செஞ்சு, சட்டியில் வச்சு அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. 100% அவங்கக்கிட்ட சரணடையணும். சும்மா குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு எல்லா வேலையும் போட்டுட்டு அவர் பார்த்துக்குவார் அப்படின்லாம் இருக்க முடியாது. நம்ம அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டு நம்மளும் வேலை செய்யணும், மக்களுக்காக சேவை செய்யணும். அப்போ குண்டலினி சக்தி எழுப்பவும் முடியும், கடவுளோட அருளும் கிடைக்கும், பிரபஞ்ச சக்தியோட நிலைப்பாடும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளர்கள்கூட இருந்தோன்னா, கடவுளர்கள்கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா, சித்தர்கள் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்ம மூலமாக மக்களுக்கு சேவை செய்வாங்க. நேரடியாக கடவுளர்கள் இறங்கி அருவாள் எடுத்து வெட்டி இப்பெல்லாம் பண்ணுறதே பயன்படுத்தி நம்ம மூலமாக சேவை செய்கிறதா. இப்போ பாண்டியன் ஐயா மூலமாக மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம சித்த நிலையை அடையணும். சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கருதி தெளிவாக நம்ம வேலை செஞ்சோன்னா கடவுளர்கள் நம்மளை நல்லா பயன்படுத்திக்குவோம். நம்மளுக்கும் பயம் இருக்காது. கடவுளர் நம்ம பக்கம் இருக்காங்கன்ற தைரியம் இருக்கும். யாம் இருக்க பயமேன்ற முருகனோட தத்துவத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம கடவுளர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. பயமே இருக்காது, என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். அதனால் நம்ம கடவுளர்கிட்ட என்னை சீடராக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டி மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யணும். நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம நிறைய வேலை செய்யணும். சும்மா நான் கடவுள்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னா அவர் பார்த்துக்க மாட்டார். நம்ம வேலை செய்யணும். நம்ம களத்தில் இறங்கி வேலை செஞ்சு கடவுளர்களோட கருவியாக நம்ம இருக்கணும்.